ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஷ்டமி திதி. இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பொதுவாக அஷ்டமி நவமிகளில் நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பதவியேற்றதே அஷ்டமி திதியில் தான். சாதாரணமாக அஷ்டமி நவமி திதிகளை ஏன் விளக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார்? ஜோதிடத்தில் பல்வேறு விதிகள் இருந்தால் கூட விதிவிலக்குகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சாதாரணமாக பார்க்கும்போது இந்த பஞ்சபட்சியில் உங்களுடைய பட்சி அரசில் இருக்கா ஊனில் இருக்கான்னு பார்த்து அந்த நேரத்துக்கு ஒரு நல்ல காரியத்தை தொடங்குங்க, அது ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது அப்படிம்பாங்க. அதுக்கடுத்தது ஓரை அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. ஓரையில் சுப ஓரைகளில் பார்த்து செய்யும்போது ஒரு பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்கு இருக்குது. இருந்தாலும் காலாகாலமாக நாம் சில விஷயங்களில் கடைபிடிச்சிட்டு வரோம். இப்போது யாருக்கு எதுவும் தெரியலன்னா கூட கிராமத்தில் சாதாரண மக்களை கேட்டால் கூட அமாவாசை எண்ணெய்க்கு பௌர்ணமி எண்ணெய்க்கு இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட யாராவது என்னன்னு கேட்டுப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களோட முன்னோர்களுக்கு அவங்க விரதம் இருக்கிறது, அந்த சில விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறதுக்காக அவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க. அமாவாசை போன்ற திதிகளையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, பௌர்ணமியை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இல்லைன்னா தெரிஞ்சவங்கள கேட்டுக்குவாங்க. இது இயல்பாக நடக்கிறது. இதில் இந்த அஷ்டமி நவமி இந்த திதிகளை விலக்கு பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக இன்னொரு திதியும் சேர்த்துப்பாங்க. பிரதமைன்னு ஒரு திதி இருக்குது. அமாவாசை முடிஞ்சு மறுநாள், பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள். பிரதானம் அப்படின்னு சொல்கிறோம்ல, பிரதமர்னு சொல்கிறோம்ல, முதல் திதி. அப்போ இந்த பிரதமை திதியை நல்ல காரியங்களுக்கு விளக்கணும், அஷ்டமி திதியை நல்ல காரியங்களுக்கு விளக்கணும், நவமி திதியை நல்ல காரியங்களுக்கு விளக்கணும். இது பொதுவான விதி தான். மூல நூல்கள்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அஷ்டமி திதி அன்னைக்கு எதிரிகளை வெல்வதற்கு போர் தொடுக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் பொதுவாகவே நீங்கள் ஒரு லாபத்தையும் நல்ல நோக்கத்தையும் எதிர்பார்த்து போகும்போது அஷ்டமி திதியை விளக்குறது நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நிறைய பேர் இப்போ பல ரிஷிகளை பற்றி நம்ம பேசிட்டு வரோம், சப்த ரிஷிகள் பேசுகிறோம். ஒரு ரிஷி இது ஓகேம்பார், இன்னொரு ரிஷி அது நாட்டு ஓகேன்னு விடுவார். ஏன்னா அவருடைய ஜாதக அமைப்பு வேறு, இவருடைய ஜாதக அமைப்பு வேறு இல்லையா? அதனால் ஒருத்தருக்கு ஒத்து வரக்கூடிய சில விஷயங்கள் மற்றொருவருக்கு ஒத்து வராது. இப்போ இந்த அஷ்டமி நவமிகளை பற்றி என்ன தான் செய்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் சொல்லும்போது சொல்கிறோம். இப்போது கோகுலாஷ்டமி அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக கொண்டாடிட்டு இருப்போம் வருஷத்துக்கு. அப்போ கிருஷ்ணர் பிறந்தது அஷ்டமி திதியில் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். அப்போ கிருஷ்ணர் பிறந்ததுனால கிருஷ்ணர் எப்படி இருந்தார், அவர் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டார், அப்படி தானே? அவர் ஒரு அரசராக இருந்தால் கூட சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா தாய் மாமனுக்காக பயந்து இன்னொரு இடத்துல வளர்க்கப்படுறது, அச்சுறுத்தப்படுறது, அவங்க அம்மா அப்பா சிறையில் இருக்கிறது, இப்படியெல்லாம் பார்க்கும்போது கடைசி வரைக்கும் அவர் எங்கே நிம்மதியாக இருந்தார்? கடைசியாக மகாபாரத யுத்தத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு இங்கே வந்துட்டார். அப்புறம் போரில் தேர் ஓட்டினார். இப்படி அப்படியே தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு புராணத்தின் அடிப்படையில் அப்போ அஷ்டமி தீதியில் பிறந்தவங்களாம் கிருஷ்ணரை போல் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை சொல்லிவிட்டு அதனால் அந்த அஷ்டமி திதியை நீங்கள் விளக்கிக்கலாம், நல்லா இருக்கணுங்கிறதுனால அஷ்டமி திதியை விளக்கிக்கங்கன்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நவமி ராம நவமியை எடுத்துருவாங்க. ராமர் பிறந்தது நவமி. அப்போ நவமி தீதியில் பிறந்தவங்களாம் ராமர் போல் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புராண கதைகளை கொண்டு வந்துடுவாங்க. ராமருங்கிறது ஒரு அரசனுக்கு மகள் இல்லை, பல்வேறு அரசர்கள்லாம் சேர்ந்து அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய சக்கரவர்த்தியோட திருமகன். அப்போ சக்கரவர்த்திக்கு திருமகனாக பிறந்துட்டு காலில் செருப்பு கூட இல்லாமல் ஒரு 14 வருஷம் இருந்தார் இல்லையா? கடைசி வரைக்கும் ஒரு லைஃப் போராட்டம் இருந்ததுனால அந்த புராண கதையை ஒப்பிட்டுக்கிட்டு நீங்கள் நவமி திதியும் விளக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அந்த பிரதமை திதியை ஏன் விளக்குறது அப்படின்னா, ரெண்டுமே அமாவாசை முடிஞ்சு வரும் அல்லது பௌர்ணமி முடிஞ்சு வரும். அமாவாசைக்கு முடிஞ்ச பிறகும் அதை நம்ம பாட்டி அமாவாசை இப்படி ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல, அதுவும் நல்ல திதி அல்ல அப்படின்னு விளக்கிடுவாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமான்னா ஜோதிடத்தில் பல விந்தைகள் அப்படின்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இது எல்லாருக்கும் இது பொருந்துறது அல்ல. சில பேருக்கு பெரும்பாலானவர்கள் அஷ்டமி அவர்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரியத்தை தொடங்குனீங்கன்னா அந்த காரியம் நடக்க மாட்டுது. நவமி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு எடுப்பாங்க. ஆனால் பிரதமை திதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாட்டிமுகம் பாட்டிமேன்னு சொல்லிட்டு விலக்கி வச்சுருவாங்க. இது இயல்பாக இருக்குது. நம்ம நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம், நாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைப்போம்ல, அது போல் விளக்கிடுவாங்க. வசந்தன் ஐயா இருக்கிற காலத்தில் அவரோட பல விஷயங்கள் பேசும்போது அவர் எம்ஜிஆர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவர் பெரிய ஹீரோ வர்ஷிப். அது எம்ஜிஆரை பற்றி புத்தகம் கூட அவரே எழுதியிருப்பார். அப்போ எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவார், எம்ஜிஆர் தான் ஒரு காலத்தில் சினிமாவில் பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லையா?
எம்ஜிஆருடைய பல படங்கள் பூஜை போடப்பட்டதே அஷ்டமி அன்னைக்கு தான் பூஜை போட்டாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். மற்றவங்க சொன்னதான் சொல்லுவார், நான் பார்த்ததில்ல, அவர் சொல்லதை கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல தான் இப்போ வந்து விஜய் வந்து பதவியேற்றிருக்கிறார். அஷ்டமி திதி அன்னைக்கு தான் பதவியேற்றிருக்காரு. அதே போல் அஷ்டமி திதியை வந்து அவர் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அஷ்டமி வந்து சிலரால் விளக்கப்பட்டாலும் சிலர் பேருக்கு வந்து அது நல்ல லாபத்தை தான் கொடுக்கணுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். இப்போ நேராக சொல்ல முடியாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நமக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, ஜோதிடத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது வெளிப்படையாக சில பேர் அறிவிச்சிருவாங்க. இருந்தாலும் அவர் அறிவிச்சிருவாங்க, அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடக்கும்போது இதெல்லாம் நீங்கள் வெளியிலே வச்சுங்க, எங்கள் வீட்டுக்கு நாங்கள் பார்த்துக்கோன்னு ஒய்ஃப் ரிலேஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நல்ல நேரத்தெல்லாம் விட்டுடுவாங்க. அஷ்டமியை கூட வச்சுக்கோங்க, அஷ்டமி அன்னைக்கு உங்களோட பட்சி வந்து ஆட்சியில் ஊனில் இருக்கிறப்ப தூக்கி வச்சுட்டாங்கன்னா அந்த நேரம் பயன் தரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அதே போல் ஒரு குறிப்பிட்ட ஓரையை பார்த்து ஜட்ஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த ஓரை பயன்படும் அப்படின்னு இருக்குது. இங்கே என்ன சிக்கல் ஆகி போச்சுன்னா, ஜெயிச்சிட்டாரு, பெரும்பான்மை கிடைக்கல, அந்த பெரும்பான்மைக்கான முயற்சிகள்லாம் முடிஞ்சு அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளே ஒரு பதவி இருக்குல்லன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும். நலிந்தவனுக்கு ஏது நாளும் கோலும்பாங்க. இப்போ நலிந்து போயிருக்கான், ரொம்ப 2-3 நாளாக பட்னியாக கிடக்கிறாங்க. அப்போ ஏதாவது சாப்பிட வரும்போது ஒரு பிரியாணி கிடைக்குது, அதை வாங்கி சாப்பிடும்போது இன்றைக்கி அமாவாசை சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க கேட்பானா. அதனால் அந்த மாதிரி நேரங்களில் அதில் ஒரு நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து அவங்க வச்சுருக்கலாம். அதனால் அந்த அஷ்டமி திதியே அப்படி விளக்கப்படக்கூடிய திதி அல்ல, விளக்கப்பட்ட திதி. சில பேர் வந்து நம்ம என்ன புறக்கணிக்கிறோமோ அது வந்து அவர்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாகவே இருக்கும். நம்ம 8ஆம் நம்பரை வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. சில பேர் பர்டிகுலராக 8ஆம் நம்பர் தான் வேணும்னு கேட்டு வாங்குவாங்க. அதே போல் இன்னும் வெளிநாடுகளில் பார்க்கும்போது 13ஆம் நம்பர் இருக்குல்ல, அந்த ரூமை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே சும்மா காலியாகவே வச்சுருவாங்க. 13ஆம் நம்பர் ஒரு இடத்துக்கு கிடைக்குதுன்னா ஒரு வீட்டுக்கு அந்த நம்பரை யூஸ் பண்ணாமல் 12 தான் இருக்கும், அடுத்தது 14 தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. இது சென்டிமெண்ட்டாக நமக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு சில நம்பிக்கைகள். அப்போ அஷ்டமி திதிங்கிறது தொடர்ச்சியாக நம்ம விளக்கிட்டு வந்திருக்கோம். அதனால் அஷ்டமி திதியில் விஜய் பதவி ஏற்றதுனால அது சரியாக இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையாம்பாங்க. இவங்க சொல்லதில்லை, ஏற்கனவே பல 100 ஆண்டுகள் பல 1000 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். சில பேருக்கு அது சூட் ஆகும், அவ்வளவு தான். அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். அதே போல் தான் நவமி திதியும் சரி, பிரதமை திதியும் சரி, இது சில பேருக்கு சூட் ஆகும், சில பேருக்கு சூட் ஆகாது. சூட் ஆனாலும் சந்தோஷம், சூட் ஆகலைனாலும் சந்தோஷம். இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சூர சமூகாரம் மாதிரி எதிரிகள் சமூகாரம் ஆகிடுவாங்க, அதனால் அவங்க வந்து அரசியலில் வெற்றி பெறுவாங்கங்கிறாங்க. எத்தனை பேர் போயிட்டு வந்தாங்க? எல்லோரும் தானே போயிட்டு வந்தாங்க. ஒரு சிலர் போகலனாலும் அவங்களுடைய உறவினர்கள் ஒய்ஃபோ பையன்களோ போயிட்டு தானே வந்திருக்காங்க. எல்லோரும் ஜெயிச்சிட்டாங்களா? இங்கேயும் அப்படி தான். சில நேரங்களில் நல்லது கெட்டது நடக்கும்போது நம்ம திதி அதை இதை பார்த்து ஒதுக்கிட்டு இருந்தோம்னா வாய்ப்புகள் நம்மளை விட்டு போயிடும். அதனால் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குல்ல, பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பான். தாராபல நட்சத்திரம்னா இப்படி ஒரு பரிகாரம் பண்ணுங்கள், அஷ்டமி நமிக்கு இப்படி ஒரு பரிகாரம் பண்ணுங்கன்னு. அது ஒரு எளிமையான பரிகாரம், அதை பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். நல்ல ஜோதிடர்கள் என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சிக்கலாமே தவிர மாற்ற முடியாது. அதனால் அஷ்டமிங்கிறது விளக்கப்பட வேண்டிய திதி அல்ல. நம்மளாம் விலக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம், அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் என்னுடைய கணக்கு. அஷ்டமி நவமி திதிகளை பல பேர் எதுக்காக விலக்கி வைக்கிறாங்க, ஒரு சிலர் எதுக்காக அதை பர்டிகுலராக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.